ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோன்பு எல்லாத்துக்கும் எப்படி போயிட்டுருக்கு, நல்லபடியாக நோன்பு போயிட்டுருக்கா, நோன்பு எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரௌனி ரெசிப்பியும், அது கூடவே ப்ரௌனியில் இன்னுமே உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸ்லாம் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். அது கூடவே எனக்கு ஃபஸ்ட்டு தம் ரூட் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த தம் ரூட் ஆர்டர் நான் எப்படி ரெடி பண்ணேன், ஸோ அந்த தம் ரூட் ஆர்டரில் எனக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது போல் நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இது கூட ஒரு இஃப்தாருக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிங்க் ரெசிபியும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌனி பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. எல்லாருமே இப்போ ஹோம் பேக்கிங் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஹோம் பேக்கர்ஸ் இப்போ உருவாகிட்டு நிறைய ஹோம் பேக்கர்ஸ் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒன்று. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேடிஸ் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா நம்மளுடைய செலவுக்கு அப்படிங்கிறத விட நம்ம வீட்டில் சும்மா இருக்கோம் அப்படின்னு யாரும் சொல்லாமல் ஏதோ நமக்கு முடிஞ்ச செலவை நம்ம பார்த்துக்கிற அளவுக்காவது நம்மளோட நாலேஜ் இது மூலிமா நம்ம வளரவும் செஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இந்த ஹோம் பேக்கிங் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. அதனால் தாராளமாக எல்லாருமே செய்யலாம் இதை. இந்த ப்ரௌனியில் நிறைய டவுட்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற அந்த இன்க்ரீடியண்ட் இருக்கட்டும், நம்ம எடுக்கிற டின்னாக இருக்கட்டும், நம்மளோட ப்ரௌனியோட நம்ம எந்த அளவுக்கு எப்படி ரெடி பண்ணுறோம், அந்த ப்ரௌனியோட பேஸ் என்ன சொல்கிறது, அந்த நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது டின்னு டெம்பரேச்சர், ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ரௌனி நமக்கு மேலே இந்த க்ரிங்கிள் டாப்போடு வரும். கண்டிப்பாக இதில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் ப்ரௌனி கேக் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ப்ரௌனி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் நம்ம எடுக்கக்கூடிய பவுல்லேருந்து அந்த எக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய மைதா, கொக்கோ பவுடர் இது எல்லாமே நல்ல பிராண்டாக இருக்கணும். இப்போ கொக்கோ பவுடர்லேயே ரொம்ப விலை கம்மியான கொக்கோ பவுடருமே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கொக்கோ பவுடர் ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌனி கொஞ்சம் கசக்க ஆரம்பிக்கும், கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்ல கொக்கோ பவுடர் நல்ல குவாலிட்டியான கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மைதாவுமே நல்ல பிராண்டான மைதா யூஸ் பண்ணுங்கள். பட்டர் யூஸ் பண்ணிங்கனாலும் பட்டருமே நல்ல ஒரு பட்டராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ப்ரௌனிக்கு எல்லாருமே காம்பவுண்ட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோட் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது மோட் பிராண்ட் கிடையாது. இந்த வேங்கோஷன் ஒரு பிராண்டு, இன்னொரு பிராண்டு இருக்கும். ஸோ பேர் கூட எனக்கு சரியாக தெரியல சட்டுன்னு. ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பேக்கர்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டின்னு. இப்போ நீங்கள் ஒரு 1/4 கிலோ ப்ரௌனி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு டின் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பீஸ் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 6 இன்ச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1/4 கிலோவுக்கு உங்களுக்கு 9 பீஸ் கிடைக்கும். அதை விட சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா பீஸ் பெருசாக வரும், ஆனால் 4 பீஸ் தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ப்ரௌனி எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டின்னும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ 6 இன்ச்சு, அதுக்கப்புறம் 8, நீங்கள் 8க்கு மேலே எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற ஓடிஜி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான், 25 லிட்டர் ஓடிஜி தான். இந்த ஓடிஜி பற்றி நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் திரும்ப நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ஓடிஜியில் எந்த சைஸ் டின் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த டின்னுமே நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ பேக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌனி பேக் பண்ணி எடுத்த உடனே நீங்கள் பீஸ் போட்டாலும் அது கரெக்டாக உங்களுக்கு வராது. கண்டிப்பாக 1 ஹவர் நீங்கள் கூல்டவுன் ஆக விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பீஸ் உடையாமல் வரும்.
இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம யூஸ் பண்ணுற அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரௌனிக்கு கேக்குக்கெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது, நம்ம சாதாரணமாக பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரௌனிக்கு நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ ப்ரௌனி வந்து அதுலேயே வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து ப்ரௌனிக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து இப்போ வந்து ஆன்லைனில் நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த எக்கோ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கும். ஸோ அது நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரௌனி அதில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. நம்ம இப்போ ஒரு 1/2 kg ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே பீஸ் வந்து ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பார்ச்மெண்ட் பேப்பர் நல்லா குவாலிட்டியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொரியருக்கு வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் காட்டின மாதிரி கிளிங் ரேக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொரியருக்கு வந்து பேக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து நம்ம கொரியர் வந்து லாங்கில் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ப்ரௌனி ஒவ்வொரு பீஸும் நம்ம வந்து கிளிங் ரேப் பண்ணி அனுப்பும்போது அது நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அது வந்து உடையும் உடையாது. அதனால் கண்டிப்பாக கிளிங் ரேப் பண்ணியோ இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு கவரில் நீங்கள் வந்து பேக் பண்ணி அதில் ஒரேடியாக ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ப்ரௌனி நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி செல்சியஸில் வைக்கணும். கரெக்டாக ஒரு 30 இல்லை ஒரு 35 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துடணும். அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னாலும் மேலே ஃபுல்லாக சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அந்த மேலே நீங்கள் அந்த க்ரிங்கிள் டாப் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி சொரப்பாக உடையிற மாதிரி ஆகக்கூடாது. சாஃப்டாக தான் இருக்கணும் மேலே, ஆனால் க்ரிங்கிள் டாப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் ஓவர் பேக்கும் ஆகக்கூடாது. ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்லேயும் வச்சு ரொம்ப கம்மியான அளவுகளையும் பேக் பண்ணி எடுக்கக்கூடாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மைதா வந்து அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனி வந்து கேக்கி டெக்ஸ்சரில் கிடைக்கும். அதுதான் அதோட விஷயம். மைதா வந்து கொஞ்சம் குறைவான அளவில் போட்டிங்கன்னா ப்ரௌனி வந்து நல்லா ஃபஜ்ஜியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேக்கி ப்ரௌனி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மைதா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஃபஜ்ஜியாக நல்லா சாக்லேட்டியான ப்ரௌனி வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து மைதா குறைச்சி சாக்லேட் வந்து கூட வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபஜ்ஜியாக கிடைக்கும். ஸோ இது ஒன்று. ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லே ஏற்கனவே நிறைய ப்ரௌனி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுக்கப்புறமும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சேனலில் இருக்கிற ரெசிபி வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நான் எல்லா ரெசிப்பியுமே வந்து மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கிளியராக புரியும். பார்த்துட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நான் இஃப்தாருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரிங்க் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ரம்ஜான் டைமில் மட்டும் இல்லை, நீங்கள் வெயில் காலங்கள்லேயுமே இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அகர் அகர் யூஸ் பண்ணி, அதாவது கடல் பாசி யூஸ் பண்ணி இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடல் பாசியுமே வந்து நான் எடுத்து நல்லா வேக வச்சு, அதாவது கொஞ்சம் சுகர் கலந்து எடுத்து அதை ஜெல்லி மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கலர் வந்து சேர்க்குறது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெளியில் வச்சிங்க அப்படின்னா அது ஜெல்லி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் மில்கில் ஆட் பண்ணி நம்ம வந்து பாதாம் பிசின், இது கூட ஜியா சீட்ஸு, வந்து நிறைய ஃப்ரூட்ஸு எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ இதுதான் வந்து இஃப்தாருக்கு வந்து நான் செஞ்சுருந்தேன். அதுதான் ஜஸ்ட் சின்னதாக ஒன்று உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ. நீங்கள் வந்து இஃப்தாருக்கு வந்து என்ன மாதிரி ரெசிபியெல்லாம் செய்வீங்க, என்ன மாதிரி ட்ரிங்க்ஸ் செய்வீங்க அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நிறைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரம்ஜான் டைமில் சகர் இஃப்தார் அப்படின்னு எக்கச்சக்கமாக டேபிளில் வந்து அவ்வளோ ரெசிபி, எதுக்கு அப்படின்னு தெரியல, அவ்வளோ சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த ரம்ஜான் 30 நாளுமே எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 மாதம் நம்ம சாப்பிட்டதை ஃபுல்லாமே கொஞ்சம் இந்த 1 மாதம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த கட்டுப்பாடோடு இருந்து நம்ம வந்து இந்த நோன்பு வைக்கிறது மூலிமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த 1 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 மாதத்தில் சாப்பிடக்கூடாத எல்லா விஷயங்களையும் இந்த 1 மாதத்துலேயே ஒரு சிலர் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யலாமா என்னன்னு தெரியல. நீங்கள் உங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு சகருக்கெல்லாம் எப்படி வந்து ரெசிபி ரெடி பண்ணுவீங்க? நிறைய ரெசிபி வந்து ரெடி பண்ணுவீங்களா, இல்லை வந்து சிம்பிளாக வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு இஃப்தார் வந்து நீங்கள் நோன்பு திறப்பீங்களா அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பலகாரம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க.
நம்ம டெய்லியுமே வந்து இஃப்தாருக்கு வந்து ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு வடை பஜ்ஜி போண்டா அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். அந்த மாதிரி சாப்பிட்றது கண்டிப்பாக உடம்புக்கு நல்லதே இல்லை. நம்ம இவ்வளோ நாள் வந்து வச்சுருந்தது அந்த ஒரு மாதத்துலேயே நம்ம ரொம்ப கொலஸ்ட்ரால் அது இதுன்னு நமக்கு ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ ஹெல்த்தியாக வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு வெளியில் உள்ள பலகாரம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஹெல்த்தியாக வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ இந்த கஸ்டர்ட் மில்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த ஜெல்லி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அகரகர். ஸோ அதை வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து இந்த பாதாம் பிசின் வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஸோ பாதாம் பிசி இந்த வெயில் காலங்களில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வெறும் சும்மா இந்த டைமில் இல்லாமல் வெயில் காலங்களில் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறாங்கன்னா காலையில் நீங்கள் பால் கொடுப்பீங்க இல்லையா, ஸோ அந்த பாலில் வந்து நீங்கள் பாதாம் பிசின் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. அதனால் அதை கண்டிப்பாக வெயில் காலங்களில் கொடுக்கலாம். பாதாம் பிசின் இந்த மாதிரி ஜியா சீட்ஸ் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, நல்லாவே வந்து குடலுக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அதை வந்து கொடுங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து தம்ரூட் வந்து நம்ம சேனலில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். தம்ரூட் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் நல்லபடியாக செஞ்சு அவங்களுக்கு கொரியரும் சென்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சொதப்பலாக இருந்துச்சு. நான் வந்து கொரியர் போட்டு அடுத்த நாளே அவங்க கையில் கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க வந்து போய் அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அதனால் 2 நாளாக எனக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வரல. ஆனால் அவங்களுக்கு அந்த ஏரியாவில் வந்து அந்த கொரியர் ஃபெசிலிட்டி இல்லை. டைரெக்டாக வந்து வாங்கிக்க சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க போய் வாங்கிக்கவே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட் ஆர்டரே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, டென்ஷனாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது போல் ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். பட் மிஸ்டேக் வந்து அவங்க மேலேயும் இல்லை, என் மேலேயும் இல்லை. அவங்களுக்கு அந்த ஊரில் அந்த கொரியர் வந்து டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்க முடியாதா, அவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க எடுக்கலை, அவ்வளோதான். பட் இப்போ வந்து அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு எவ்வளோ மெசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 மெசேஜ்க்கு மேலே அனுப்பியிருப்பாங்க. இப்போ கையில் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டது கூட இன்ன வரைக்கும் ரிப்ளை பண்ணலை. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா கூட சொல்லலை. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தம்ரூட் ரெசிபி நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. நிறைய பேர் அதை டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாத்தோட டவுட்டுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் தம்ரூட் ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதில் வந்து நான் 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். அந்த 2 முட்டையிலேயே வந்து 3/4 கிலோ அளவுக்கு தம்ரூட் வந்து கிடச்சிது. டேஸ்ட் வந்து ரொம்ப உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு வந்து 4 முட்டை சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் 4 முட்டையெல்லாம் எடுத்துக்கல, 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதுலேயுமே நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டவுட்ஸ் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கமெண்டில் கிளியராக வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தம்ரூட் வந்து தாராளமாக ஸ்டவ்லேயே ரெடி பண்ணலாம். ஸோ அதுவுமே ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸ்டவ்லேயே ரெடி பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு ஒரு 35 நிமிஷம் ஒரு 40 நிமிஷம் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மேலே வந்து நல்ல கலர் கொடுக்கணும். அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா மேலே நல்லா ஒரு கோல்டன் கலர் கொடுக்கும். அதே நீங்கள் ஓடிஜியில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு 35-40 நிமிஷம் அளவுக்கு வைக்கலாம் தாராளமாக. ஸோ ரெசிபி வந்து கீழே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நான் அந்த ஆர்டருக்காக ரெடி பண்ணது தான். தம்ரூட் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தேன். என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து வந்த ஆர்டரை விட கொஞ்சம் நான் அதிகமாகவே செஞ்சு பிள்ளைங்களுக்கும் சாப்பிட வந்து வீட்டில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 நல்லா காலியாகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
உங்களுக்கும் இது போல் தம் ரூட் வந்து வேணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழேயும் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரம்ஜானுக்கு வந்து இந்த 30 நாளுமே ஃப்ரீ ஷிப்பிங் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து 1/2 kg 1 kg 250 கிராம் எவ்வளோ வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த 30 நாளும் வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தம் ரூட் வந்து வீட்டில் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி நான் வந்து அனுப்பிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்குள்ள ஒரு சில டவுட்ஸ்லாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு கீழே மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து இந்த பேக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் போடுவேன். அதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அவங்க தம் ரூட் கேட்டது வந்து நான் சூப்பராக வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி இது மாதிரி கிளிங் ரேப் பண்ணி அனுப்புனா தான் அவங்களுக்கு வந்து அது வந்து உடையாமல் போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் இது போல் தம் ரூட் வேணும் அப்படின்னாலும் சரி, ப்ரௌனிஸ், டீ, கேக்ஸ் இந்த மாதிரி எது வேணும்னாலும் சரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.